த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். மகாராஷ்டிரா மாநிலத்துல பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறாங்க. கடந்த கால வரலாறுகள்ல பாஜக எங்கெங்கெல்லாம் போகவே முடியாது, நுழையவே முடியாது அப்படின்ற ஒரு பக்கங்கள் இருந்ததோ அந்த பக்கங்கள் எல்லாத்திலையுமே வெற்றி 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 அப்படின்னு எழுத தொடங்கி இருக்கிறாங்க. அந்த வரிசையில தான் மும்பை, மகாராஷ்டிரா பாரதிய ஜனதா கட்சி வசம் வீழ்ந்திருக்கு. இதுக்காக அவங்க போட்டிருக்கக்கூடிய கணக்கீடுகள், அது மட்டும் இல்லாம கூட்டணியில இருந்த கட்சிகளையே அதல பாதாளத்துக்கு தள்ளி இருக்கக்கூடிய பாஜகவுடைய வியூகம், இது எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கும் பொருந்தக்கூடிய நிறைய விஷயங்கள் மும்பை மாநகராட்சி தேர்தலை ஒட்டி நடந்திருக்கு. உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி எழும், ஏங்க மகாராஷ்டிரா எங்க இருக்கு, மும்பை மாநகராட்சி எங்க இருக்கு, லோக்கல் பாடி எலெக்ஷனையும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையும் நீங்க எப்படி ஒப்பிடுவீங்க அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு இங்க வரைக்கும் கேட்குது. ஆனா இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்றத இந்த வீடியோட எண்டில் உங்களால புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து எங்களுடைய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி நடந்த மகாராஷ்டிராவுடைய லோக்கல் பாடி எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத வண்ணம், இன்னும் சொல்ல போனா பாரதிய ஜனதா கட்சியினரே எதிர்பார்க்காத வண்ணம் மிகப்பெரிய வெற்றி அவங்களுக்கு கொண்டு வந்திருக்கு. 25 வருஷமா மும்பை மாநகராட்சியை கைவசம் வச்சிருந்த சிவசேனா கட்சிக்கு படுதோல்வி அப்படின்றது கிடைச்சிருக்கு. 25 வருடம் கழிச்சு மும்பை மாநகராட்சி பாரதிய ஜனதா கட்சி வசம் வந்திருக்கு. மும்பை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய ஆசியாவுடைய மிகப்பெரிய பணக்கார மாநகராட்சியா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநில அரசுகள் போடக்கூடிய பட்ஜெட்டை விட மும்பை கார்பரேஷனுக்கு ஒதுக்கப்படக்கூடிய பட்ஜெட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும். அதனாலதான் இந்த மும்பை மாநகராட்சியை ஒரு கௌரவ பிரச்சனையாவே சிவசேனா பார்த்துட்டு வந்தாங்க. ஆனா இனிமேல்ட்டு கடந்த கால வரலாறாதான் மும்பை மாநகராட்சி அப்படின்றது சிவசேனாக்கு இருக்க போகுது. இன்னும் சொல்ல போனா கூட்டணியில இருக்கக்கூடிய ஏக்நாத் ஷிண்டே, நமக்கு தெரியும் சிவசேனாவுடைய ஒரு காலத்துல போர்வாளா இருந்து உத்தவ் தாக்கரே உடைய நிழலா இருந்து அதுக்கப்புறமா முதல்வர் அப்படின்ற அந்த பதவி மேல ஆசை வந்து பாரதிய ஜனதா கட்சியால கட்சியிலிருந்து விலகி வந்து சிவசேனா கட்சியை தனது அப்படின்றத மாதிரியான ஒரு உருவகத்தை ஏற்படுத்தி தேர்தல் ஆணையம் உதவி செய்யறதோடு மட்டும் இல்லாம பாரதிய ஜனதா கட்சியுடைய உதவியும் கிடைச்சதை அடுத்து சிவசேனாவையும் அவரு கைப்பற்றி இருந்தாரு. கைப்பற்றி கொஞ்ச நாள் முதல்வராக இருந்தாரு. மகாராஷ்டிரா மாநிலத்துடைய சட்டமன்ற தேர்தல் நடந்தப்போ மீண்டும் அவர் துணை முதல்வர், அதாவது 2ஆம் கட்ட தலைவர் அப்படின்ற நிலைக்கு தள்ளப்பட்டு இன்னைக்கு அவருடைய கட்சி கைவசம் வச்சிருந்த மும்பை மாநகராட்சி அப்படின்றது கைவசம் விட்டு போனதுக்கு அப்புறமும் கூட வேற வழி இல்லாம பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணியிலேயே இருந்துகிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட இதே விஷயம்தான் தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கொங்கு மண்டலம் அப்படின்றது தான் அதிமுகவுடைய வலுவான கோட்டையா இருக்கு. அந்த கோட்டைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வர தொடங்கி இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி. அப்படி அவங்க உள்ள வர்றதுக்கு அனுமதிக்கிறதே அதிமுக தான் அப்படின்றது கண்கூடா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பாஜகவோட இன்னொரு கூட்டணியில் இருந்த கட்சி தேசியவாத காங்கிரஸ் கட்சி, சரத்பவார், அவர் தான் இப்போ மகாராஷ்டிராவுடைய துணை முதல்வராகவும் இருக்கிறார். அவர் என்ன பண்ணாரு, தேசியவாத காங்கிரஸ் கட்சி அஜித் பவாருடைய தலைமையில இயங்கிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி முதல்வர் துணை முதல்வர் அப்படின்ற கனவுல தேசியவாத காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிஞ்சு வந்து தேர்தல் ஆணையத்துடைய உதவியோட கட்சியை அவர் வசப்படுத்திக்கிட்டு சட்டமன்ற தேர்தலில் ஒரு அளவுக்கு கணிசமான இடங்களை பெற்றிருந்தாலும் கூட முதல்வர் அப்படின்ற மாதிரியான ஆக முடியாம துணை முதல்வர், அதாவது அவரும் 2ஆம் கட்ட தலைவர் அப்படின்ற ரீதியில தான் கூட்டணியில இருக்கிறாரு. அவர் இந்த முறை எப்படியாவது பூனே மாநகராட்சியை கைப்பற்றணும் அப்படின்ற ஒரு முனைப்புல இருந்தாரு. அதுக்காக பாஜக கூட மாநில அரசுல கூட்டணியில் இருக்கிறாரு. ஆனால் லோக்கல் பாடி எலெக்ஷனுக்காக தனது தாய் கழகமான தேசியவாத காங்கிரஸ் கட்சி கூட கூட்டணி போட்டு போட்டியெல்லாம் போட்டிருந்தாரு. அன்பார்ச்சுனேட்லி அவரும் தோத்துட்டாரு. இப்போ அவங்க வசம் இருந்த பூனே மாநகராட்சி அப்படின்றதும் பாஜக கைவசம் போயிருச்சு அப்படின்றத ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை வைத்து அவங்களுக்கு முன்னாடி இருந்த அவங்களுடைய தாய் கழகங்களையும் ஒட்டுமொத்தமா அடிச்சு காலி பண்ணியிருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி. இதுல காங்கிரஸ் கட்சியுடைய வேலை இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவங்க என்ன மாதிரியான ஒரு எல்லா இடத்துலையும் பண்ணக்கூடிய அதே ஸ்பாயிலர் வேலையை பிஜேபியோடைய ஒரு பி டீமா இருந்து எல்லா மாநிலங்கள்லையும்
பாஜக ஜெயிக்கிறதுக்கு காங்கிரஸ் கட்சி எப்படி உதவி செய்யுமோ அதே உதவியை மகாராஷ்டிரா மாநிலத்துடைய இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்லையும் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய இடத்துக்கு போக வேணாங்க, வெறும் மும்பை கார்பரேஷன் இருக்குல்ல, அதோடைய தேர்தலை மட்டும் பார்ப்போம். மொத்தம் 226 வார்டுகள் அப்படின்றது இருக்கு. இந்த 226 வார்டுகள்ல காங்கிரஸ் கட்சி அந்த மாநிலத்தை முன்னாள் ஆண்ட கட்சி, முக்கியமான எம்பிக்களை, மத்திய மந்திரிகளை கொடுத்த, மும்பையை ரொம்பவும் ஒரு 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 ஸ்ட்ராங் ஹோல்டா வச்சிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி எத்தனை இடங்களை ஜெயிச்சிருப்பாங்க, எத்தனை வார்டுகளை ஜெயிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வெறும் 14 வார்டுகள். சுயேட்சைகள் கூட அவங்கள விட அதிக எண்ணிக்கையில ஜெயிச்சிருக்கலாம். அவ்வளவு பெரிய ஒரு தேசிய கட்சி அப்படின்ற ஒரு முகத்தோட இருக்கக்கூடிய, இப்பவும் தமிழ்நாட்டில் ஆட்சியில பங்கு கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி மகாராஷ்டிரால மும்பையில நடந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ல 226 வார்டுகள்ல வெறும் 14 இடங்களை தான் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க இப்படி தோத்து போறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இப்படி படுதோல்வி அடையிறது அவங்க சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்க கூட கூட்டணி வச்சிருந்த கட்சிகளை இவங்க எப்படி கேவலமா அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். கடைசி நேரத்தில் என்ன சொல்லிட்டாங்க, இல்ல நாங்க கூட்டணி எல்லாம் கிடையாது, இந்தியா கூட்டணி எல்லாம் கிடையாது, மகாயுதி கூட்டணி எதுவுமே கிடையாதுங்க, நாங்க தனியா போட்டி போட்டுக்கிறோம் அப்படின்னு கடைசி நேரத்தில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரேவாகட்டும், அஜித் பவார் ஆகட்டும், சரத்பவார் ஆகட்டும், இவங்க எல்லாருக்குமே பயங்கர கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. என்ன இவங்க இப்ப கடைசி நேரத்தில் இப்படி சொல்லிட்டாங்க, ஆனா பயங்கரமா ஓட்டை பிரிப்பாங்க அப்படின்றது மட்டும் இவங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. கடைசியில அதே மாதிரிதான் நடந்துச்சு. கடுமையா ஓட்டை பிரிச்சுட்டாங்க. இப்படி ஓட்டை பிரிச்சதுனால யாருக்கு தெரியுமா வலுவான ஒரு சூழல் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு? பாரதிய ஜனதா கட்சிக்கு தான். நவநிர்மான், அதே மாதிரி சிவசேனா, உத்தவ் தாக்கரே, இவங்க எல்லாரும் சேர்ந்து கூட ஜெயிக்காத இடத்த ஒரே ஆளா தனி கட்சியா இருந்து மும்பையில பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சிருக்கிறாங்க. 226 இடங்கள்ல கிட்டத்தட்ட 116க்கும் அதிகமான வார்டுகளை பாஜக கூட்டணி ஜெயிச்சிருக்கிறாங்க. பாஜக மட்டுமே 80க்கும் அதிகமான இடங்களை பிடிச்சிருக்கிறாங்க. பாஜகவுக்கு இணை நாங்க தான் அப்படின்னு மாறு தட்டுறாங்கல்ல காங்கிரஸ் கட்சி, மும்பை மாநகராட்சி எலெக்ஷன்ல 80 இடங்களை ஜெயிச்சிருக்கிறாங்க. இவங்க வெறும் 14 இடங்களை ஜெயிச்சிருக்கிறாங்க. எப்படி இந்த இவ்வளவு பெரிய ஒரு கேவலமான ஒரு சூழல்ல இருந்துகிட்டு இப்படி படுதோல்வியை சந்திச்சுக்கிட்டு எப்படி வெக்கமே இல்லாம அவங்களுக்கு இது வரைக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு இருந்த மாநில கட்சிகள் கிட்ட போய் ஆட்சியில பங்கு கொடுங்க, கூட்டணியில பங்கு கொடுங்க, எங்களுக்கு துணை முதல்வர் கொடுங்க, 6 அமைச்சரவை பதவி கொடுங்க அப்படின்னு அவங்க எப்படி கேட்கறாங்கன்னே தெரியல. நான் நிறைய பேரோட ட்விட்டு பார்த்தேன். ஏன்னா இன்னைக்கு டெல்லியில காங்கிரஸ் கட்சியுடைய தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான மிக முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டம் அப்படின்றது நடக்க போகுது. அதுல தமிழ்நாட்டில இருந்து கலந்துக்கக்கூடிய எம்பிக்கள் நிறைய பேர் எழுதி இருக்கிறாங்க. கூட்டணியில நாங்க நிறைய இடங்களை கேட்டு வாங்குவோம், ஆட்சியில பங்கெடுக்காம விடவே மாட்டோம், எங்களுடைய சுயமரியாதையை நாங்க மீட்டெடுப்போம். என்ன சுயமரியாதை எனக்கு புரியல. பாரதிய ஜனதா கட்சி நீங்க போற வர இடத்துல பொட்டனில சாத்தி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வெக்கமே இல்லாம அவங்ககிட்ட அடி வாங்கிட்டு இருக்கீங்க. கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளையும் சேர்த்து இழுத்து விட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனா அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தலிலேயாவது கடந்த கால தவறுகளை புரிஞ்சுக்கிட்டு அந்த தப்பை சரி செஞ்சிடணும்ன்ற ஒரு பேசிக்கான ஒரு மூளை யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் கூட இல்லாம மீண்டும் மீண்டும் கடந்த கால தவறுகளை ஏதாவது தொடர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா எனக்கு அது எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல. ஒட்டு மொத்தமா இந்த மாநகராட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த முக்கியமான கணக்கீடுகள், நம்பர்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு பெரிய சக்சஸ் அப்படின்றத வச்சிருக்கிறாங்க. இதே பாணியை தான் தமிழ்நாடு 2026 சட்டமன்ற தேர்தலையும் பண்ண போறாங்க. இப்போ அந்த 3வது அணியை அமைக்கணும், வலுவாக்கணும். இப்போ என்ன பண்ணாங்க காங்கிரஸ் மும்பை மாநகராட்சியில தனியா போட்டி போடுறேன்னு போட்டு வாக்குகளை பிரிச்சு பாஜக வெற்றிக்கு உதவுனாங்களா? கிட்டத்தட்ட இங்கேயும் தாவேகா கூட எப்படியாவது போய் சேர்ந்து 3வது அணியை பலப்படுத்தி அதன் மூலியமா பாஜகவை வெற்றி பெற செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் அவங்க செயல்படுறாங்க. அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரு மகாராஷ்டிராவுடைய லோக்கல் பாடி எலெக்ஷனை அஃப்கோர்ஸ் நம்ம தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலோட ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்றது. இப்போ என்னோட இந்த ஒப்பீடை நீங்க எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸ் கட்சியுடைய இந்த செயல்பாடுகளை எந்த அளவுக்கு நீங்க விமர்சிக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்ல அவங்க கரெக்டா தான் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? உங்களுக்கு எது தோணுனாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலாக நடத்திட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.